நீங்கள் வந்தது, ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துருந்தது எவ்வளோ பெரிய பாக்கியம். அல்லேலூயா, ஆமென். இந்த பாக்கியத்தை கொடுத்தது மனுஷன் அல்ல, கர்த்தர். ஆமென். எவ்வளோ பேர் இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் வர முடியும். இந்த மாதத்தில் அழைச்சி அவருடைய சமூகத்தில் உட்கார வச்சது கர்த்தர். அவர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கொஞ்ச நேரம் கையை உயர்த்தி, இந்த மாதத்தில் நிறைய தேவைகள் இருக்குது. உங்களுக்கும் இருக்குது, சபைக்கும் இருக்குது, எங்களுக்கும் இருக்குது. அது எல்லாம் சீயோன் இருக்கிற கர்த்தர், பரலோகத்தில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தர், அத்தனை தேவைகளும் கர்த்தர் சந்திக்கும்படி கரங்களை உயர்த்தி எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நமக்கு மலை, நமக்கு பெரிசு, அதாவது எது எட்டாத உயரம். ஆனால் ஆண்டவருக்கு அது சாதாரணமானது. அது மெழுகு போல உருகிடும். அவர் சமூகத்தில் இருக்கும்போது நம் தேவைகள் சந்திக்கப்படும். அல்லேலூயா. அதனால் இந்த மாதத்தில் ஜென்ரேட்டர் கண்டிப்பாக வாங்கிடுவோம். இந்த மாதத்தில் எல்லா கன்வென்ஷன் கூட்டம் 3 நாள் கூட்டத்தை கர்த்தர் நடத்திடுவார். விபிஎஸ் கூட்டத்தை கர்த்தர் நடத்திடுவார். எல்லாம் நமக்கு எட்டாத உயரத்தில் கர்த்தர் நடத்த போகிறார். அத்தனை பணத்தையும் கர்த்தர் சந்திப்பாராக. கரங்களை வைத்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்கள் பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். உங்கள் பர்வதம், உங்கள் சமூகம் தான் உங்கள் பர்வதம், உங்கள் சன்னிதானம் தான் உங்கள் பர்வதம். இந்த பர்வதத்தில் எங்களுக்காக எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். கர்த்தாவே, இந்த மாதத்தின் எல்லா தேவையை நீ சந்தித்து, ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்க வந்திருக்காங்க, அவங்க தேவைகள் எல்லாம் சந்திச்சு இந்த மாதத்தில் வாக்கு கொடுத்தபடி கர்த்தர் சீயோனை கட்டி தம்முடைய மகிமையில் வெளிப்படுவாராக. கர்த்தர் சீயோனை கட்டி தம்முடைய மகிமையில் வெளிப்படுவாராக. சீயோனா இருக்கிற எங்களை நீர் கட்டி உம்முடைய நாம மகிமைக்காக நீர் வெளிப்பட போகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே. சங்கீத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்காக போகிறோம். 102வது சங்கீதம். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே அவர் வெளிப்படுவார். இது ஒரு வாக்கு தத்துவம். ஆச்சரியமாக ஆண்டவருடைய வசனம் ஒரு உன்னதமான வார்த்தை. அதுக்கு மேலிருந்து வாசிக்க போகிறோம். 13ஆம் வசனத்திலேருந்து வாசிக்க போகிறோம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்ய காலம். அதற்கான பாருங்க, அழகான சிலர் பாருங்க, சீயோனுக்கு கர்த்தர் இறங்கி அதற்கு தயவு செய்ய காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. பரிதபிக்கிறார்கள். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். திக் அல்லேலூயா. நீங்க பாருங்க, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். சீயோன் அப்படின்னா யாருன்னா, இப்போ இருக்கிற சீயோன் அப்படின்னா நம்முடைய எருசலேமில் இருக்க தாவீது சீயோன் கோட்டையை பிடிச்சார். அங்கே யார் தடுத்தாங்கன்னா, சீயோன் கோட்டையை குருடர்கள் தடுத்தாங்க, சப்பானிங்க தடுத்தாங்க, முடவர்கள் தடுத்தாங்க. எல்லாரும் யாருன்னா, இவன் எப்படியும் சீயோன் கோட்டையை பிடிக்கக்கூடாது, சீயோனில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பெறக்கூடாதுன்னு தடுத்தார்கள். ஆனால் கர்த்தர் இப்போ இருக்கிற சீயோனை பார்த்தீங்கன்னா, உங்களை கர்த்தர் சீயோனாய் மாற்றிருக்கிறார். சீயோனுக்குன்னா வேறு யாரும் இல்லை, கர்த்தர் சீயோனுடைய ஜெபத்தை கேட்குற காலம் வந்தது. கர்த்தர் சீயோனை கட்டுகிற காலம் வந்தது. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்ய காலமும் அதற்கான குறித்த நேரமும் வந்தது. அட சொல்ற, உனக்கு நான் குறிச்சிருக்கிற ஒரு நேரம், உனக்கு தயவு செய்யணும்னு நினச்சிருக்கிற காலம், அது இந்த மாதம் வந்தது. அட சொல்ற, இந்த மாதம் வந்தது. இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிறார், சீயோனை கட்டுகிற கர்த்தர் மகிமையிலே வெளிப்பட போகிறார். அல்லேலூயா, ஆமென். வேதத்தில் 3 விதமான ஆண்டவர் கட்டுகிற காரியங்களை பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் இன்னுமே அப்படியே பாலான இடத்துல ஜெபிக்காமல் ஆண்டவரை தேடாமல் இருக்கிறது கர்த்தருக்கு எவ்வளோ வேணும் பிரியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிரியமே இல்லை.
தேவன் அதில் பிரியப்படுகிற தேவனாகவும் இல்லை. அப்போ ஆண்டவர் பிரியப்படுறது எதுனா, நீ பாலாக இருக்கிறது கர்த்தருக்கு பிரியம் இல்லை, நீ கட்டப்பட்டு பயிர் நிலமாக மாறணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த மாதம் கர்த்தர் உன்னை நிச்சயமாக கட்டுவார் மகளே, இந்த மாதம் கர்த்தர் உன்னை நிச்சயமாக கட்டுவார் மகனே. அதற்கான மாதம் தான் இது, அதற்கான குறித்த நேரம் தான் இது, அதற்கான தயவு செய்கிற காலம் தான் இது. இந்த மாதத்தில் கர்த்தர் கட்டுவார். அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 36ஆம் அதிகாரத்தில் 33லேருந்து 37 வரைக்கும் வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றது என்னன்னா, நான் உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களிலே குடியேற்ற வைப்பேன். 36, 33 அவாந்தரமான தலங்களும் கட்டப்படும், பாழாக்கப்பட்ட தேசம் பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இந்த தேசம் எப்படி மாத்துவேன்னு சொல்ல, ஏதேன் தோட்டத்தை போலவும் அவாந்தரமும் பாலும் நிர்மூலமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். 36 சொல்லுது, கர்த்தராகிய நான் எதெல்லாம் நிர்மலமாச்சோ அதெல்லாம் மறுபடியும் கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி கையில் வரப்போது அவர் மறுபடியும் கட்ட போறாரு. பாலானதை பயிர் நிலமாக்க போறாரு. அப்பொழுது உங்களை மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, எதெல்லாம் நிர்மலம் ஆயிடுச்சு, அதாவது இனி அதுக்கு உயிர் கொடுக்க முடியாது, அதாவது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, அது லைஃப் என்னது, அதோடைய காரியம் என்னது, இனி அது வந்து என்ன ஆகாது, உருவாகாது. இனி நிர்மலமான அவ்வளோதான், இனி அது மறுபடியும் உயிர் பெற்று இயலாது. நம்ம நினச்சிருக்கிறோம், தேவன் நினைக்கல, நம்ம நினச்சிருக்கோம். சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, இது அவ்வளோதான், இது பாலாக போயிடுச்சு, இதோட லைஃப் இப்படி ஆயிடுச்சு, இந்த பிள்ளையோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, இதோட வேலையில் இப்படி ஆயிடுச்சு, இனிமேல் இந்த பிஸ்னஸில் இப்படி ஆயிடுச்சு, இப்படி சொல்லி அவ்வளோதான் 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 நீங்கள் நம்ம நினைக்கிறோம் பாருங்கள். கர்த்தர் அதுதான் சொல்கிறாரு, நான் நிர்மூலமானதை மறுபடியும் நான் கட்டுகிற தேவனாக இருப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நிர்மூலமானதை மறுபடியும் கட்ட போகிறார். அவளைதான் சொன்னதை கர்த்தர் மறுபடியும் உயிர் கொடுக்க போகிறார். அவளைதான் சொன்ன அந்த பிஸ்னஸை மறுபடியும் கர்த்தர் தூக்கி எடுப்பாராக. அவளைதான் என் பிள்ளை வாழ்க்கை நினைச்சிங்க பாருங்க, அந்த வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமையான குறுக்க வந்து மறுபடியும் விழுந்து கடந்த மறுபடியும் உங்களை எழும்பி நிற்க வைக்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சார், கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறவர் என்று, பாலானதை பயிர் நிலமாக்குகிறவர் என்று. அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்ளும். அதாவது உங்களை சுற்றி இருக்கிற ஜாதி ஜனம் இருக்குது பாருங்க, ஆண்டவருக்குள்ள போயிட்டா நாள் தான் இவன் கதை முடிஞ்சிச்சு, இவன் பிள்ளை கதை முடிஞ்சிச்சு, இவன் குடும்பம் அவ்வளோதான் பிரிஞ்சிச்சு, அப்படி தான் நினச்சி ஒரு கூட்டம் ஜாதி பார்த்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க, அழகாக பேசுகிறாரு பாருங்க. அந்த ஜாதிக்கு முன்னாடி நான் கட்டுறதை அவங்க எல்லாரும் பார்த்து வாயை பொத்தி போடத்தக்க ஒரு பெரிய மகா பெரிய அற்புதத்தை நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு ஒரு செய்வேன். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு ஒரு வழியை திறக்கிற மாதம், இந்த மாதம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற மாதம், இந்த மாதம் பிள்ளைக்கான காரியங்கள் நிறைவேற்றுகிற ஒரு மாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவருடைய பிள்ளைய அவ்வளோதான் சொல்லி ஜாதி ஜனம் உங்கள் காது பட பின்னாடி பேசுகிறத கேட்டு நீ மனசு உடைந்து இந்த இடத்துல காணப்படலாம். இனி அவ்வளோதான், ஒரு அற்புதமும் நடக்காது, இனி ஒரு அதிசயத்தையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிற மனிதர்கள் மத்தியில் கர்த்தர் சொல்றாரு, நான் நிர்மூலமானவைகளை மறுபடியும் கட்டுகிற தேவன், நான் நிர்மூலமானவர்களை மறுபடியும் உருவாக்குகிற தேவன், நான் நிர்மூலமானவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிற தேவன். அவர் யெகோவா ஓசேனோ, உருவாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. அந்த ஜாதிகளுக்கு முன்னாடி
அந்த மக்களுக்கு முன்னாடி, அந்த இனத்துக்கு முன்னாடி நீ மட்டும் அவரை பிடிச்சிருக்கிறபடியா உனக்கு தேவன் செய்கிற காரியங்கள் இந்த மாதம் பயங்கரமாக இருக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இனி ஸ்டாப் ஆனதெல்லாம் இந்த மாதம் கத்தர ஆரம்பிப்பார். நீங்கள் நிறுத்தினதை கத்தர் தொடங்க போகிறார். நீ முடியாதுன்னு சொன்னதை கத்தர் மறுபடி முடிச்சு காட்ட போகிறார். உங்களால் தாண்டக்கூடாத மலைகளை கத்தர் உன்னை கொண்டு தாண்ட செய்ய போகிறார். அவர் பிரசன்னத்தில் நீ காத்திரு மகளே. அவர் சமூகத்தில் காத்திருந்த மாதம் முழுவதும் கத்தர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா, ஆமென். அப்போ நல்ல கேளுங்க, நிச்சயமாகவே நான் சொல்ல முடியும். மொத காரியத்தை கர்த்தர் சொல்ல, நிர்மூலமானதை பாலானதை கர்த்தர் கட்ட போகிறார். எத்தனை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சி பாலா போனதெல்லாம் மறுபடியுமா தேவன் கையில் எடுத்து கட்ட போகிறார். முடிஞ்சதை, நீங்கள் விட்டதை, நீ செய்யாமல் போனதை தேவன் கையில் எடுத்து தொடங்க போகிறார். அல்லேலூயா, ஆமென். சரி, அடுத்தது மத்தேயு புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 17லேருந்து 20 வரைக்கும் வாசிக்க போகிறோம். பக்கம் 25வது பக்கம். நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இவை உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. போதும். இது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே கர்த்தர் சொல்றார், இது உன் மாம்சம் உனக்கு வெளிப்படுத்தலை சீயோன் பேதுருவே, உன் ரத்தம் உனக்கு இது வெளிப்படுத்தலை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு என்ன பண்ணாரு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அதிகாரம் வேணும். என் குடும்பத்தை என் கையில் நான் கட்டணும், என் ஃபேமிலி என் கையில் நான் உருவாக்கி கர்த்தருக்காக நிற்க வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கண்டிப்பாக வேணும். என்ன வெளிப்பாடு பாஸ்டர், என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, தேவன் ஜீவனுள்ளவர் என்பதை நீ அறிந்து வெளிப்பட வேணும். அல்லேலூயா, ஆமென். சொல், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ ஒரு 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 உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை உடையவர் என்பதை நீங்கள் முதல்ல அறியணும். நீங்கள் செத்து போனதுக்கும் உயிர் கொடுக்க நான் ஆராதிக்கிற தேவன் வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். முடிஞ்சு போன காரியத்தை துவக்க மறுபடியும் ஓட செய்ய என் தேவன் நான் ஆராதிக்கிறவர் வல்லவர் என்பதை நீ நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏதோ கொஞ்ச நெஞ்சு அறிஞ்சு ஆண்டவர் அவ்வளோதான் அப்படின்னு இல்லை. முழு விசுவாசத்தோடு அவர் அறிகிற அறிவில் நாளுக்கு நாள் நீ வளரணும். சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, பைபிளை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் புரிஞ்ச மாதிரி நினைக்கிறாங்க. இல்லை, பைபிள் என்பது ஆண்டவருடைய வார்த்தை என்பது ஒரு கடல் மாதிரி, அதில் போயிட்டே இருக்கலாம். எப்படி ஆழத்தில் போய் முத்துக்கள் எடுப்பாங்க சமுத்திரத்தில் போய், அந்த மாதிரி முத்து எடுக்கிற விஷயம் இது. அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி ஜெபத்தை நிறுத்தக்கூடாது, வேதத்தை தியானிக்கிறத நிறுத்தக்கூடாது, பைபிள் படிக்கிறத நிறுத்தக்கூடாது. இன்னும் நான் அவரை அறிவேன், இன்னும் நான் அவர்கிட்ட சேர்வேன், இன்னும் அவருடைய வல்லமை எவ்வளவு என்பதை நான் ருசிப்பேன். அவர் இதுதான் இல்லை, அவர் கடல் மேலே நடக்கிறவர் என்பது மாத்திரமல்ல, செத்து போன மீன்களுக்கும் உயிரை கொடுக்க வல்லவர், செத்து போன மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்க வல்லவர். அவர் யாருன்னா ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கர்ப்பம் செத்து போனாலும் அந்த கர்ப்பத்தை மறுபடியும் உருவாக்குகிறவர் தான் நம்ம ஆண்டவர்.
அல்லேலூயா. அப்போ அது பேதுருக்கு இந்த அதிகாரம், உன்னால் நீ எதை பரலோகத்தை பூமியில் கட்டுறியோ அது எங்கே கட்டப்படுமா, எதை பூமியில் கட்டவிழ்க்கிறியோ அது எங்கே கட்டவிழ்க்கப்படுமா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே, ஒரு மனுஷனும் தேவனை இன்னும் அறியணும், இன்னும் நெருங்கணும், அந்த உணர்வு வந்துச்சுனாலே அவனுக்கு ஒரு அதிகாரம் வருது. அவன் மூலியமா நிறைய குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்போ எனக்கு இந்த நாளில் ரெண்டாவது காரியத்தை கர்த்தர் சொல்ல, என் மூலியமா நிறைய குடும்பங்கள் கட்டப்படணும்னா, என் மூலியமா நிறைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் என்ன செய்யணும்னா, இன்னும் ஜீவனுள்ள தேவனை அறிகிற அறிவில் நாளுக்கு நாள் நான் வளரணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லா தெய்வம் மாதிரி இயேசு ஒரு தெய்வமாக எண்ணாம, கர்த்தர் ஒருவரே தேவன் என்று அறிந்து அவர் ஜீவனுள்ளவர் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களானால் உங்கள் மூலியமாய் அநேக குடும்பங்கள், அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் கட்டப்படும். ஆமென். அல்லேலூயா. அப்போ என் மூலியமா கிறிஸ்து கட்டப்படணும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் ஆண்டவருடைய வல்லமையை அறியணும். எனக்கு வல்லமையே அறியலை, நான் போய் இயேசு வல்லவர், இயேசு வல்லமை உடையவர் சொன்னால் உனக்கே ஃபஸ்ட்டு தெரியல அவர் எப்படி வல்லமையாக செய்வார்னு. அதுக்கப்புறமேட்டு எப்படி நீங்கள் மற்றவங்களை வந்து ஆதாயப்படுத்த முடியும்? அப்போ ஃபஸ்ட்டு நான் தெரிஞ்சுக்கணும், நான் அறியணும், நான் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, கர்த்தருடைய வல்லமையை நான் புரியணும். ஒன்றும் இல்லாத இடத்துல மறுபடியும் உருவாக்கி கட்டுகிற என் ஆண்டவர் பெரியவர் என்பதை நான் அறிஞ்சாதான் மற்றவங்களுக்கு நான் சொல்ல முடியும். நானே அறகுறையாக இருந்தால் நான் மற்றவங்களுக்கு அறகுறையாக தான் சொல்ல முடியும். நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் என்ன பண்ணணும், அந்த நாளுக்கு நாள், டே பை டே, ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தர் அறிகிற அறிவில் வளர்ந்துக்கிட்டே வரணும். அதுதான் அது சொன்னார் பாருங்க, சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து சொன்னார். உடனே இயேசு சொன்னார், சீமோன் பேதுருவே நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படலை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இந்த வெளிப்படுத்தினார். அந்த அந்த அது எப்படின்னா, ஆவியானவருக்குள்ள நல்ல ஸ்ட்ராங்காக கட்டப்பட்டா மறைப்பொருளெல்லாம் வெளியே வரும். ஏன் இந்த பிரச்சனை, ஏன் நான் படுறேன் இவ்வளோ கஷ்டம், ஏன் என் குடும்பத்தில் இவ்வளோ சண்டை, ஏன் என் குடும்பத்தில் இத்தனை பாடுகள், இத்தனை வேதனைகள், இத்தனை வியாதிகள், இத்தனை போராட்டங்கள்னா ஆவியானவர் வெளிப்படுத்துவார். நீ ஃபஸ்ட்டு ஒழுங்காக இரு, எனக்காக வைராக்கியமாக நில்லு அப்படின்னு கர்த்தர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத நம்ம செஞ்சுருக்கும் பொழுது ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு பிரியமில்லாத என் மாம்சத்தின்படி செஞ்சிட்டேன், என்னை மன்னிங்கப்பா, மறுபடியும் என்னை கட்டுங்கப்பானா கர்த்தர் மறுபடியும் உன்னை கட்டுவிக்கிற தேவனாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போது நீ அறிஞ்சிக்கிறபடிலாம் கிறிஸ்து இல்லை, அதை விட ஒரு படி மேலான வல்லமை உள்ளவர், இதை விட இன்னும் அதிகமாய் மேலான வல்லமை உள்ளவர் அவர். நீங்கள் சமுத்திரத்தில் போய் இருந்தால் கூட ஆண்டவர் அறிகிற அறிவு இருந்தால் சமுத்திரத்திலேயே ஒரு அற்புதத்தை நீ பார்ப்ப. நீ அவாந்திரத்தில் போய் இருந்தால் கூட ஆண்டவர் அறிகிற அறிவு இருந்தால் அவாந்திரத்தில் ஒரு நீரூற்றை நீ பார்ப்ப. அல்லேலூயா. நீ எங்கே இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஆண்டவர் அறிகிற அறிவு மட்டும் உனக்குள்ள இருந்தால் போதும். இயேசு எப்படியாப்பட்டவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவர் எப்படிப்பட்ட தேவன், அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் என்பதை நீ அறிந்திருந்தால் போதும். அந்த பரிசுத்தம் உள்ள தேவனுடைய மகிமையை உங்கள் கூடாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. ஆமென். ஆனால் நம்ம என்ன பண்ணலன்னா அந்த அறிவுக்கு நேரம் வர்றதே இல்லை. ஒரு லிமிட் வச்சுருக்கோம், ஒரு 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 தூரம், இவ்வளோ தான் கடவுள், இவ்வளோ தான் ஆண்டவர். அவர் அப்படி இல்லைங்க. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், அவன் என்னை அறிஞ்சிருக்கிறான், என் சொல்லுக்கு கீழ்ப்பட்டிருந்திருக்கான், நான் ஆபிரகாமுக்கு மறைக்காமல் ஒரு காரியத்தை இந்த பூமியில் நான் செய்ய மாட்டேன். சோதம் குமார பட்டணத்தை கர்த்தர் அழிக்க போகிறாரு. யார்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு, ஆபிரகாமே நீ என்னை அறிஞ்சதுனால உங்ககிட்ட சொல்லாமல் நான் எதனா செய்வேனா, உங்ககிட்ட சொல்லிவிட்டு நான் செய்கிறேன். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க, நான் புரிஞ்சிக்கிறபடி அல்ல, நான் அறிஞ்சிக்கிறபடி அல்ல, இதிலும் மேலான. சில பேர் எப்படி தெரியுமா அறிஞ்சிருக்கிறாங்க, ஆண்டவரை என்ன தப்பு வேணால் பண்ணலாம், என்ன வேணால் செஞ்சிடலாம், இயேசு மன்னிக்கிறவர் தானே. இப்படி தான் நிறைய பேர் அறிஞ்சிக்கிறாங்க. உலகத்தில் முக்கால்வாசி கிறிஸ்டின்னு
80-90 பேர் 90% நான் உண்மையே சொல்கிறேன், இங்கேயும் வந்து ஆராதிச்சு என்ன வேணால் தப்பு பண்ணலாம், என்ன வேணால் எப்படி வேணால் வாழலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் அப்பா கிட்டே வந்தோன்னே, ஏசப்பா கிட்ட வந்தோன்னே, மன்னிச்சிருங்க ஆண்டவர், என்ன அவர் உடனே அவர் மன்னிக்கிறவர் தான். இது வரைக்கும் தான் உனக்கு தெரியும், நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுப்பார் என்பது உனக்கு தெரியுமா? அதை யாருன்னா யோசிக்கிறாங்களா? செஞ்சிட்டோம், தெரிஞ்சு செஞ்சிட்டோம், அதுக்கு தண்டனை கத்தர். ஏன்னா பைபிள் ஆண்டவர் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நீதி இந்த பூமியில் உனக்கு சரி கட்டுவார்னு அறிஞ்சிருக்கிறியா? அதெல்லாம் விட்டுருவாங்க, அதெல்லாம் தெரியாது. ஆனா அவர் மன்னிக்கிறவர் தானே, அவர் இரக்கமுள்ளவர் தானே, இது மட்டும்தான் அறியும். அவர் நியாயத்திற்கிறவர் தானே, அவர் தண்டிக்கிறவர் தானே, அவர் கோபப்படுறவர் தானே, அது யாருக்கு தெரியும்? அது அந்த அளவுக்கு அறிவாங்களா? பார்த்தீங்களா? அதான் நம்ம ஆளுங்க எப்படி தெரியுமா, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், ஆனால் சிற்சைன்னா அது தெரியாது. அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கங்க ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தரை அறிகிற பிரகாரம் நீ இன்னும் அறியணும். அப்போதான் இந்த பூமியில் நீ எதை கட்டுறியோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். அப்போதான் இந்த பூமியில் எதை கட்டவிழ்க்கிறியோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறோம். புரியுதா? அல்லேலூயா. அப்போ நான் அறிஞ்சு, அது ஒரு பக்கம்தான் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் அன்புள்ளவர், ஆண்டவர் பாசம் உள்ளவர், ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு எல்லாம் இதுதான் நீ பார்த்துருக்க. இன்னொரு முகத்தை நீ பார்க்கல. ஆண்டவருடைய கோபம் பயங்கரமானது. ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். ஆண்டவர் வரும்பொழுது நீ விழித்திருக்கிறவனா இருக்கணும், ஜெபிக்கிறவனா இருக்கணும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த பாட்டை பிசாசு என்ன பண்ணிடுறான் தெரியுமா? மறக்க வச்சிடறான். சத்துரு என்ன பண்ணிடுறான்? உண்மைதான், ஆனால் இது மட்டும் நினச்சி வச்சிடறான். நீ என்னதான் பண்ணாலும் அப்பா கிட்ட போனால் மன்னிச்சிருவாரு. அப்போ செஞ்சதுக்கு இந்த உலகத்திலேயே உங்கள் புள்ள சின்ன தப்பு பண்ணால் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எதையாவது சிக்ஷை கொடுக்குறீங்களா இல்லையா? கிளாஸில் பிள்ளைங்க படிக்கிற இடத்துல, ஆமாம், டீச்சருக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா கண்டுபிடிச்சி அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க? தோப்பக்கால் போடு, முட்டி போடு, பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களா இல்லையா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ நான் இன்னும் ஆண்டவர் எப்படியாப்பட்ட தேவன் என்பதை இன்னும் அதிகமாக நான் அறிந்து கொள்ளுகிறவன் நான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனை போராட்டம் நம்ம சொல்கிறோமே, ஏன் வருது, எதனால் வருது, நான் என்ன செஞ்சேன்னு எதுக்காவது யோசிக்கிறோமா? ஆண்டவருடைய பிள்ளையே, அதை நம்ம யோசித்து பார்த்தா அது எப்போ கண்டுபிடிக்க முடியும்னா, நீ தேவனோடு நெருங்க இன்னும் அவர்கிட்ட சேர ஒரு சின்ன தப்பு கூட நீ பண்ணாமல் மாறிடுவீங்க. அல்லேலூயா. ஒன்று செய்யும்போது யோசிப்பேங்க, இது ஏசப்பாக்கு பிடிக்குமா, இது ஏசப்பாக்கு பிரியமா, இதில் ஏசப்பா கோவப்படுற மாதிரி எதனா இருக்கா, அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. எப்போ தெரியுமா? இன்னும் தேவனை நீங்கள் அறியும் பொழுது, இன்னும் தேவனை நீ கிட்டி சேரும் பொழுது, அப்படி ஒரு ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புரியுது? அப்போ பேதுரு சொல்கிறாரு பாருங்க, நான் ஆவியில் இருக்கிறபடி அவர் சொல்கிறாரு, நான் ஆண்டவரே இயேசுவை பார்த்து சொன்ன, நீங்கள் யாருன்னா உயிருள்ள ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். அப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க, நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ஆண்டவர் ஒரு பக்கம்தான், இன்னொரு பக்கமும் இருக்குது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள நல்ல குணமும் இருக்குது, அதை அறிஞ்சு தான் அந்த மனுஷன்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம்? ஞானமாக பேசணும். அது மாதிரி கண்டிப்பாக ஆண்டவர் இடத்துல தயவுள்ளவர் என்பது உண்மைதான், ஆனால் நீதியுள்ள நியாயாதிபதி என்பதும் உண்மைதான். கரெக்டா? அதனால் ஃபஸ்ட்டு சின்ன காரியத்தில் கூட இந்த மாதம் முழுசும் கடந்த நாட்கள் நீ எப்படி செஞ்சீங்களோ செய்யலையோ, எப்படி வாழ்ந்துட்டீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் இந்த மாதத்தில் நீ தீர்மானம் பண்ணிங்கன்னா கர்த்தர் உனக்கு ஒரு அதிகாரத்தை தருவார். நீ என்னை அறிந்திருக்கிறபடியால், என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியால், என்னை நீ தெரிந்திருக்கிறபடியால் நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைப்பேன். இந்த மாதத்தில் நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைப்பேன். கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. சரி, 2 காரியமே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. மீதி 3வது காரியத்தை நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயர் காலையில் நடக்கிற 11 மணிக்கு ஆரம்பிக்கிற அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நம்ம தியானிக்க போகிறோம். தயவுசெய்து 1ஆம் தேதி காலையில் வந்துட்டேன் 2வது வரணும்லாம் நினைக்காதீங்க. நீ எவ்வளோ இந்த நாளில் மாத துவக்கத்தில் அப்பா சமூகத்தில் இருக்கிறீங்களோ அத்தனைக்கு இந்த மாதத்துக்கு ஃபுல்லாக நடத்துகிற கிருபை கர்த்தர் உனக்கு தருவாராக. அல்லேலூயா, ஆமென்.
அப்போ முதல்ல பாலா போனதை, நிர்மூலமானதை கர்த்தர் அவர் கையில் எடுத்து இன்னைக்கு கட்ட போகிறார். ரெண்டாவது, தேவனை நீ அறிய அறிய உன்னை கொண்டு நிறைய குடும்பத்தை கர்த்தர் கட்ட போகிறார். மூணாவது காரியம், வியாதியிலிருந்து கர்த்தர் உன்னை கட்ட போகிறார், குணமாக்க போகிறார். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் 11 மணிக்கு. தயவு செய்து இந்த ஃபாஸ்டிங் பேரில் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே கண்களை மூடி அப்பா சமூகத்தை நோக்கி பார்த்து, அவர் சன்னிதானத்தில் ஆண்டவருடைய பிள்ளையை நீ நோக்கி பார்ப்பாயாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி இருக்கிற இடத்துல யெகோவா ஓசேன்னு கடைசி இந்த பாட்டை பாடி அப்பாவை மகிமைப்படுத்தி இந்த வாக்கு கொடுத்த கர்த்தர் மீண்டும் கட்ட போகிறார். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே நோக்கி பார்த்து அப்படியே கண்களை மூடி என் கூட சேர்ந்து கடைசி இந்த பாட்டை பாடி முடிக்க போறோம். பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. சொல்லுங்க. உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து கடைசியா நீ செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. சொல்லுங்க எல்லாரும். இந்த மாசம் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது, உங்க பிரசன்னத்தால் கூடுமே. கடைசி சொல். உங்க பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. ஒரு விஷயம் சொல்லுங்க. நீர் இல்லாமப்பா என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாத கர்த்தர் என் கூட இருந்து மலைகள் பர்வதங்களை தாண்ட செய்ய போகிறார். அல்லேலூயா. மலைகளை தாண்ட போறேன், பர்வதங்களை தாண்ட போறேன், பள்ளங்களை தாண்ட போறேன். எதெல்லாம் நான் கடக்க முடியலன்னு நின்னனோ கர்த்தர் என் கையை பிடிச்சு கடக்க வைக்க போறா. என் தோல் மேல சுமந்து கர்த்தர் கடக்க வைக்க போறா. இந்த மாதம் கர்த்தர் சீயோனாகிய உன்னை கட்டி அவருடைய மகிமையில வெளிப்பட போகிறார், தம்முடைய வல்லமையில வெளிப்பட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் இந்த மாதம் எல்லா பிரச்சனையும் தாண்டுவேன். அல்லேலூயா. சொல்லுங்க. அப்பா பார்த்து சொல்லுங்க. மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகள் ஒவ்வொன்றாய் மேலிருந்து விலகும். சொல்லுங்க. மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேல மேலிருந்து விலகும். யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். சொல்லுங்க. யெகோவா ஓசேனோ மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே. எல்லாம் சத்தமா ஒப்பு கொடுங்க. சொல்லுங்க. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. உண்மையா சொல்லுங்க. நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. வல்லமைக்கு முன்பா சொல்லுங்க. வல்லமைக்கு முன்பா ஒன்றும் நிற்பதில்லை, உன் மகத்துவத்துக்கு முடிவு
என்றுமே இல்லை. உம் வல்லமைக்கு முன்பாய் சொல்லுங்க, ஒன்றும் நிற்பதில்லை. உம் மகத்துவத்துக்கு முடிவே ஒன்றுமே இல்லை. யெகோவா ஹோசேனா மீண்டும் சத்தமா கடைசியா, யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். மறுபடி சத்தம், யெகோவா என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. மறுபடி சொல்லுங்க, நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. அல்லேலூயா. சங்கீதம் 100 பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க. 102 வசனம் சொல்லபடி 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய வாக்குபடி கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் அவருடைய மகிமையில் வெளிப்படுவார். கர்த்தர் உங்களை கட்டி எழுப்பி அந்த மகிமையினால் நிரப்பி அற்புதங்களாய் அடையாளங்களாய் உங்களை உருவாக்குவார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேரோட ஆண்டவருடைய வார்த்தை பேசுதுன்னு விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாம் மாறும். இந்த வார்த்தையை வச்சு நீ ஜபிக்கணும். என் பிள்ளைய நீ கட்டுங்கப்பா, என் குடும்பத்தை கட்டுங்கப்பா, நான் உங்களை பற்றி இன்னும் அறியாமல் இருக்கிறேன், இன்னும் அறியணுமப்பா, இன்னும் நெருங்கணுமப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி இன்னும் அதிகமாக அல்லேலூயா. மீதி இருக்கிற காரியத்தை 11 மணிக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் பார்ப்போம். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மே மாதம் முதல்ல உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம்ப்பா. உங்கள் சன்னிதானத்தில் நாங்கள் துவக்கி இருக்கிறோம். ஆண்டவரே, துவங்கினவர் நீர், துவக்க வச்சது நீர், ஆனால் முடிவு மகிமையில் நாங்கள் பார்க்கணும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வருமானங்கள், இந்த பிள்ளைகளுடைய தேவைகள், சபையினுடைய தேவைகள், புதிய ஆத்துமாக்கு, புதிய குடும்பங்கள் எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேனப்பா. இந்த மாதத்தில் நடக்கிற கன்வென்ஷன் கூட்டங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திங்க. பிபிஎஸ் சிறுவர் கூட்டத்தை கூட சந்திங்க. அதில் விதையாக நாங்கள் விதைக்கிறோம். ஒரு காலத்தில் நாங்கள் அறுவடையை பார்ப்போம். கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாங்கள் பெரிய காரியங்களை பார்ப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து நாம் ஜெபித்து ஒப்பு கொடுக்குறோம். நல்ல பிதாவே. சொல்லுவோம், என் ஆத்துமாவே ஆமென். சொல்லும், தேவரி என்னை ஆசீர்வதிச்சு என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தரலும். ஆமென். தலையில், நாங்கள் இரத்தத்தில் மறைந்துள்ளோம், இயேசுவின் இரத்தத்தில், இயேசுவின் இரத்தத்தில் வியாதி தீங்கு செய்ய, பிசாசு தீங்கு செய்ய, மனிதர்கள், அந்தகாரம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் கைப்பிடிச்சு வாழ்த்துங்க. கர்த்தர்